அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பேச போற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னோட பேர் கோபிராஜ். நான் மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல சேனல் மேனேஜரா இருக்கேன். மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நான் ஒரு ஒரு நிமிஷம் சொல்லிடுறேங்க. மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து குளோபல் அக்ராஸ் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. இங்கே கரண்டா இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 2007ல ஸ்டார்ட் பண்ணாங்க வந்தாங்க. நோ ஆல்மோஸ்ட் 2 லட்சம் கோடி மேனேஜ் பண்றோம். அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பணம் மேனேஜ் பண்றோம். ஸோ ஆல்மோஸ்ட் 16-17 இயர்ஸ் ஆகுது. அண்ட் வி ஹாவ் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 25 பிரான்ச் இருக்கு. அண்ட் அக்ராஸ் த குளோப் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. துபாய், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, யூஎஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு மிரே மிரே அசெட் பிரான்ச்சஸ். ஸோ வில் கோ ஃபார் திஸ் செஷன். இப்போ போறாங்க கோல் பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கோல் பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாக்க என்னன்னா பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து குறிக்கோள் நோக்கி இன்வெஸ்ட் பண்றது. ஒரு ஒரு நம்ம முதலீடு பண்றோம். முதலீடுன்ற போது வரும்போது அது ஒரு குறிக்கோள் நோக்கி இன்வெஸ்ட் பண்ணாக்கா அது ஒரு நமக்கு ஒரு சொல்யூஷனா கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம என்னென்ன பார்க்க போறோம் இந்த செஷன்ல பாத்தீங்கன்னாக்கா, கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்னா என்ன, அதோட ப்ராசஸ் என்ன, தென் டைம் வேல்யூ ஆஃப் மணின்றதை பார்க்க போறோம். தென் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க, அது த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் எப்படி பண்ணலாம், அதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஆஹ் சேமிப்பு. வாட் இஸ் சேவிங்? சேமிப்புனா என்றால் என்ன? சேமிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நார்மலா வந்து நம்மளோட வருமானம், அதுக்கு மைனஸ் எக்ஸ்பென்சஸ், செலவுகள் போக இருக்கிறத சேவிங்ஸ். சில ஒரு பேசிக் திங். அண்ட் வாட் இஸ் இன்வெஸ்டிங்? இன்வெஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நத்திங் பட் சேமிப்பு பிளஸ் நம்ம போடுற முதலீடு வந்து அது எவ்வளவு தூரம் அப்ரிஷியேட் ஆகிறது. சரிங்க சார், சேமிப்புன்றோம், முதலீடுன்றோம், அது என்ன சார் கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வெரி சிம்பிள்ங்க. நான் சொன்னதுதான், ஒரு 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 குறிக்கோள் நோக்கி முதலீடு பண்றதுதான் கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வாட் டு யூ திங்க் வித் யுவர் மணி? நம்ம கையில இப்போ கையில ஒரு 1 கோடி ரூபாய் பணம் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? என்னைக்கு இல்ல 1 கோடி ரூபாய் சேமிக்கிறது எது பெட்டர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து 1 கோடி ரூபாய் பணத்தை நம்ம கையில நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. அதாவது சேமிச்சாலே வந்து நம்ம வந்து நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இஸ் இட் கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தவறு. அதோட இது பாத்தீங்கன்னாக்கா, இங்க 100 ரூபாய் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கொடுத்துருக்கேன், ரைட் ஹேண்ட் சைட்ல 9 ரூபா 50 9 ரூபா 50 காசு கொடுத்துருக்கேன். இது என்னன்றது தெரியுதுங்களா? இது நத்திங் பட் நம்மளோட இன்ஃப்ளேஷன். சிம்பிள்ங்க. என்னன்னாக்கா, வருஷம் வருஷம் நம்மளோட வந்து எக்ஸ்பென்சஸ் கூடி கொண்டு தான் போகுது. இப்போ ம், ஒரு 20 ஆண்டு காலம் முன்னாடி என்ன விலைவாசி இருந்தது, இப்ப என்ன விலைவாசி இருக்கு. ஸோ நம்ம பணத்தை, அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை, நம்ம 1 கோடி இல்ல, ஒரு 1 லட்ச ரூபாய் பணத்தை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே நம்ம வீட்லயே ஒரு அஞ்சரை பெட்டியில அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னாக்கா, அதோட வேல்யூ இன்னைக்கு 10,000மோ அப்படிதான் இருக்கும். ஏன்னா எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு வந்து விலைவாசி கூடிட்டு போறதுனால, ஸோ நம்ம பணம் வந்து டிப்ரிஷியேட் ஆகுது, உங்களுக்கு கம்மி ஆகுது. ஸோ அதனால வந்து நம்ம பணத்தை வந்து சேர்த்து வச்சா மட்டும் போதாது, அதை பணத்தை வந்து இன்னொரு இடத்துல முதலீடு பண்ணும். முதலீடு பண்ணாதான் வந்து அது ஒரு நம்ம growth கொடுக்கும். அந்த growth கொடுத்தாதான் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ் நம்மளால மீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அது வந்து இன்ஃப்ளேஷன். நம்ம பணத்தை சேர்த்து வச்சா மட்டும் சேவிங்ஸ், நம்ம வந்து இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் போக இருக்கிற பணம் சேமிச்சு அப்படியே வீட்லயே வச்சுட்டு இருந்தோம் வச்சுங்களேன், அது பணம் ரெட்டிப்பாகாது. ரெட்டிப்பாகாத போது நம்மளோட தேவைகளை நம்மளால பூர்த்தி செஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால வந்து சேமிப்பு சேமிப்பு மட்டும் பத்தாது, அந்த சேமிச்ச பணத்தை இன்னொருத்த முதலீடு பண்ணும். ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த முதலீடு வந்து ஒரு குறிக்கோள் நோக்கி முதலீடா இருக்கணும். அதுதான் இங்க சொல்ல போறதுங்க. ஸோ கோல்ஸ். கோல்ஸ்ன்னு வரும்போது நமக்கு லைஃப்ல பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பேசிக் கிரைட்டீரியா க்ரோ, அந்த பிரமிட் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர். ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நம்மளோட பேசிக் கிரைட்டீரியா, அந்த எசென்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்.
அதுக்கான ஃபுட்டு, க்ளோத், ஷெல்டர் நமக்கு அது அது தேவைகளை பூர்த்தி செஞ்சு நம்ம பணத்தை சேர்த்து வைக்கணும். ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் நீடு. அதாவது இப்போ வந்து ஒரு நமக்கு வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கார். இப்போ வந்து மிடில் கிளாஸ் செக்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய பேர் வந்து கார் ப்ரிஃபர் பண்றாங்க, ஒரு ஸ்மால் சைஸ் காரு. அதே மாதிரி எவ்ரி இயர் வந்து இப்போ பாத்தீங்கன்னா வெக்கேஷன்ன்றது இப்போ கம்பல்சரி ஆகி போயிடுச்சு. இப்போலாம் முன்னாடிலாம் வந்து நம்ம வெக்கேஷன்ன்றது அந்த கான்செப்டே கிடையாது. ஒரு 20 ஒரு 10 15 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா வெக்கேஷன்னாக்கா நம்மளோட சொல்லப்போனா நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போவோம், இல்ல நம்மளோட பாட்டி வீட்டுக்கோ அந்த மாதிரி தான் போவோம். இப்போ வெக்கேஷன்ன்றது நத்திங் பட் எங்கேயாவது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எங்கேயாவது டூர் டிராவல் பண்ணோம், உலக வேர்ல்ட் டூர் டிராவல் பண்ணும். அந்த மாதிரி வெக்கேஷனுக்கு அதுக்கு நிறைய செலவுகள் ஆகுது, அதுக்கு நமக்கு பணம் தேவைப்படுறது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி நம்ம வந்து வெக்கேஷனுக்கு ஒரு கார் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி நம்ம வந்து ஒரு முதலீடு பண்ணணும்ன்றதான் இதோட நோக்கமே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லக்ஸரி ஆஸ்பிரன்ஸ் சொல்லுவாங்க. லக்ஸரி ஆஸ்பிரன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப், அதாவது வந்து என்னோட ஸ்டேட்டஸ். இப்போ நான் வந்து ஒரு ஜாக்வார் கார் வாங்கணும், ஸோ அந்த மாதிரி லக்ஸரி. இன்னொரு பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் 2 BHK தேவைப்பட்டுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா 3 BHK ஆகி போச்சு. இப்போ பாத்தீங்கன்னாக்கா மினிமம் 4 BHK வேணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ அந்த மாதிரி வந்து நம்மளோட தேவைகள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ தேவைகள் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட பண தேவைகள் அதிகமாகுது. பண தேவைகள் அதிகமாகும் போது அதனால நம்ம வந்து கரெக்டா நம்ம ப்ராப்பரா சேமிச்சு வச்சோம்னாக்கா நம்ம அந்த பண தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், எல்லாம் முடிஞ்ச பிறகு கிவ் பேக் டு த சொசைட்டின்னு சொல்லுவோம் நம்ம, சேரிட்டி. அதாவது சொசைட்டிக்கு நல்லது பண்றதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு பணத்தை கொடுக்கணும்னா அதுக்கு நம்ம கையில கொஞ்சம் பணம் வேணும். அந்த பணம் வந்து நம்ம ஒரு இடத்துல சேமிச்சு வச்சாதான் அது ஒரு நல்ல வருமானம் கொடுத்து நம்ம வந்து நம்ம சொசைட்டிக்கு நம்ம நல்லது பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் கோலா நம்ம வந்து வி கேன் ஃபிக்ஸ். நெக்ஸ்ட், டிட்டர்மைன் வாட் யூ ஆர் இன்வெஸ்டிங் ஃபார். நம்ம எதுக்கோசரம் இன்வெஸ்ட் பண்றோங்க? நார்மலா பாத்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா குழந்தையோட படிப்பு செலவுக்கு. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சு அடுத்தது ஹையர் எஜுகேஷன் போகும்போது டெஃபினட்டா கையில ஒரு பணம் தேவைப்படுறது. அது மெடிசன் ஆகட்டும், இல்லை இன்ஜினியரிங் ஆகட்டும், எதா இருந்தாலும். ஸோ அதுக்கு கையில ஒரு காசு தேவைப்படுறது. அதே அதே நேரத்தில் பாத்தீங்கன்னாக்கா ரிட்டையர்மெண்ட்னு ஒரு பெரிய விஷயங்கள். ஆக்சுவலா உங்களுக்கு நீங்களாம் வெளிநாட்டுல இருக்கிறதால கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நாட்டுல ரிட்டையர்மெண்ட்ன்ற போது என்னன்னாக்கா அது வந்து லாஸ்டா தான் நம்ம திங்க் பண்றோம். ஆனா வெளிநாட்டுல இருக்கும்போது ரிட்டையர்மெண்ட்ன்றது ஒருத்தர் ஜாபுக்கு ஜாயின் பண்ணோடனே ரிட்டையர்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் கரெக்டான ப்ராசஸ். ஏன்னா நீங்க வந்து ஒரு 10 ஆண்டுகள், ஒரு 10 இயர், 10 ஆண்டு காலமோ ஒரு 15 ஆண்டு காலமோ 20 ஆண்டு காலமோ நீங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்யறீங்க. அந்த வேலை செய்யற பணம் வந்து நீங்க அந்த 20 ஆண்டுகள் வேலை வேலை செய்யும் போது பணம் எவ்வளவு சேர்த்து வைக்கிறீங்களோ அதுதான் நெக்ஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் நீங்க வந்து லைஃபை ஹாப்பியா வாழ முடியும். ஸோ அது ரிட்டையர்மெண்ட்ன்றது லாஸ்டா டிசைட் பண்றதுல அது இனிஷியலாவே நம்ம டிசைட் பண்ணணும். அதுதான் ரிட்டையர்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கோல் ஓரியன்டா ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கோசரம் பிளான் பண்றோம், என்னோட குழந்தைக்கோசரம் வந்து படிப்பு செலவுக்கோசரம் பிளான் பண்றோம், இல்ல பொண்ணு கல்யாணத்துக்கோசரம் பிளான் பண்றோம். இந்த மாதிரி ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி ஒரு முதலீடு பண்ணோம்னாக்கா அந்த முதலீடு நல்ல முதலீடா அமையும். அதே நேரத்துல அந்த முதலீடு நம்ம வந்து அந்த நோக்கத்தை நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஒய் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்? ஏன் கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் தேவைப்படுறது? ஏன் நம்ம நார்மலா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போலாமே? கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் தேவைப்படுறது பாத்தீங்கன்னாக்கா இட் வில் கிவ் உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் கொடுக்கும், ஃபினான்ஷியல் டிசிப்ளின். அதாவது நமக்குள்ள ஒரு டிசிப்ளின், நம்ம வாழ்க்கையில டிசிப்ளினை ஃபாலோ பண்ண வச்சுங்களேன், டெஃபினட்டா அது ஒரு ஆர்டரா போகும். ஸோ ஒரு இந்த கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க வந்து ஒரு கோல், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கோல் பேஸ்டா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா அது ஃபினான்ஷியல் டிசிப்ளின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் வில் கரெக்ட் ப்ராடக்ட் செலக்ஷன் சொல்லுவாங்க. கரெக்ட் ப்ராடக்ட் செலக்ஷன்னா சிம்பிள், ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட், இப்போ ஒரு சில பேருக்கு கோல்டு ரொம்ப பிடிக்கும், ஒரு சில பேர் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண நினைப்பாங்க, ஒரு சில பேர் ஷேர்ஸ்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்ண நினைப்பாங்க, ஒரு சில பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து கரெக்டா செலக்ட் ஆகுதோ அதுல நீங்க வந்து கோல் பேஸ்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா என்னோட இங்க ஒரே அட்வைஸ் வந்து உங்களோட எல்லா பணத்தையும் வந்து ஒரே அசெட் கிளாஸ்ல போட வேண்டாம். அது என்ன அசெட் கிளாஸா இருந்தாலும் அதை வந்து நீங்க பிரிச்சு போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அதே நேரத்துல உங்களோட கோலை நீங்க பூர்த்தி செஞ்சுக்க முடியும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா போர்ட்ஃபோலியோ டைவர்சிபிகேஷன். எஸ், உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை ஆகும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிட்டையர்மெண்ட்ன்றது ஷார்ட் டேர்ம் பிளானா லாங் டேர்ம் பிளானா கேட்டீங்கன்னாக்கா இட்ஸ் அ லாங் டேர்ம் பிளான்.
ஒரு கார் வாங்குறது ஷார்ட் டேர்ம் பிளானா லாங் டேர்ம் பிளானா கேட்டீங்கன்னாக்கா இட் இஸ் ஷார்ட் டேர்ம் பிளான். ஸோ ஒரு கார் வந்து 2 வருஷம் நம்ம பிளான் பண்ணி நம்ம அதுக்கு இப்பயே நம்ம முதலீடு பண்ணிட்டு வந்தோம்னாக்கா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு கார் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஒரு 15 இயர்ஸா பிளான் பண்றது. நெக்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் நான் ரிட்டையர் ஆக போறேன்ப்பா, அதுக்கு நான் எப்பயே பிளான் பண்றப்பா, என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், என்னோட ஓன் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் நானே பார்த்துக்கணும், என் குழந்தைகள் டிபெண்ட் பண்ணி நான் இருக்கக்கூடாது, அது மாதிரி இப்பயே பிளான் பண்றது. ஸோ கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணும் உங்களுக்கு. தென் லாஸ்டா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சதோ, ஒவ்வொரு ஃபேமிலி பர்சன், ஹெட் ஆஃப் த ஃபேமிலிக்கும் நம்ம வந்து எதுக்கோசரம் நம்ம வேலைக்கு போறோம், நம்ம வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியலா ஃப்ரீடமா இருக்கணும் ஃபியூச்சர்ல, நம்ம யாருக்கும் பேர்டனா இருக்கக்கூடாது. ஸோ இந்த கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு உங்களை ஃபினான்ஷியலா ஃப்ரீடமா வச்சுக்கிறது. ஸோ இது வந்து இதுலயே ஒரு ஒரு ஆர்கனைஸ்டா உங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கும் உங்களை. வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? என்ன ப்ராசஸ்? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம நம்ம ஊர்ல வீட்டு கணக்கு போற மாதிரி தாங்க. நான் படிக்கிற காலத்துல எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, எங்க அப்பா கிட்ட வாங்குற சம்பளத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாசம் 1ஆம் தேதி ஆனாக்கா ஒரு சீட் ஒன்று போடுவாங்க. அந்த சீட்ல வந்து பால் கணக்கு, இது கேஸ் கணக்கு, தென் பையனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் எக்ஸ்பென்சஸ். ஸோ நத்திங் பட் இங்க அதை தான் நான் வந்து இங்க ஸ்லைடா போட்டிருக்கேன். ஸோ லிஸ்ட் யுவர் ஃபினான்ஷியல் கோல். உங்களோட கோல், அதாவது உங்களுக்கு எது தேவைகள், உங்களுக்கு தேவைகள் அது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல எனக்கு இது தேவைப்படுறது, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல தேவைப்படுறது, நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்ல எனக்கு தேவைப்படுறது. அப்புறம் வந்து இப்போதான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு நான் எதை சேர்த்து வைக்கணும், அதே நேரத்தில் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வீடு வாங்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன கோல் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க வந்து கோலை வந்து டைம் ஹாரிசன் கிளாசிஃபை பண்ணுங்க. அதாவது வந்து கார் வாங்குறது, நான் சொன்ன மாதிரி கார் வாங்குறது ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் தான். 2 வருஷம் நம்ம கார் வாங்கிக்கலாம். ஒரு 2 வருஷம் சேர்த்து வச்சோம்னாக்கா அந்த சேர்த்து வச்ச பணமும் பிளஸ் வந்து growth ஆர் அப்ரிஷியேட் அமௌண்ட்டும் சேர்த்து நம்ம கார் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம லோன் இல்லாம வாழலாம். இதுதான் நான் சொல்ல வர கருத்துங்க உங்களுக்கு. தென் வந்து குவான்டிஃபை த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் த கோல் அண்ட் பிரசன்ட் ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி. இது ரொம்ப முக்கியம். தேர்ட் பாயிண்ட், ஸ்டெப் 3. ஏன்னாக்கா இப்போ இந்தியால வந்து, இது நான் இந்தியால சொல்றேன், இந்தியால வந்து இப்போ ஒரு ஒரு நல்ல காலேஜ் மெடிசன் படிக்க வைக்கணும்னாக்கா நமக்கு வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 25 இருந்து 50 லட்சம் செலவாகுது. இதே வந்து ஒரு 10 ஆண்டு கழிச்சு என்னவா இருக்கும்? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டைம்ஸ் மேலதான் இருக்கும். ஒரு 1,50,00,000 ஆகும். ஸோ அதுக்கு நாம இப்பயே வந்து அந்த 1,50,00,000 ரூபாய்க்கு பிளான் பண்ணி இப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா, ஸோ நம்ம வந்து நம்ம குழந்தை வந்து 12th முடிக்கும் போது, காலேஜ் சேரும்போது அந்த குழந்தைக்கான அந்த அந்த சேமிப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். கெட் a ரிஸ்க் ப்ரொஃபைலிங் டன். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ரிஸ்க் ப்ரொஃபைலிங்ன்றது பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு வேறுபடும். இப்ப எனக்கு ரிஸ்கா தோன்றது உங்களுக்கு ரிஸ்கா தோணாது. ஸோ இது நம்ம சிம்பிளா சொல்லுவோம், 5 விரலும் ஒரே மாதிரி இல்ல சைஸ், டிஃபரெண்ட் சைஸ். ஸோ டிஃபரெண்ட் பீப்புள், டிஃபரெண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலிங். ஒருத்தர் வந்து எனக்கு ஹை ரிஸ்க் இருப்பேன், அதே நேரத்தில் எனக்கு வந்து நல்ல ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த உங்க ரிஸ்க் என்ன, உங்களோட லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதை அதுக்கேத்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து லாபம் மாதிரி அவங்களோட அட்வைசர் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலிங் நான் பண்ணிட்டு தே வில் கிவ் அன் ப்ராப்பர் அட்வைஸ் டு யூ, உங்களுக்கு எது பண்ணலாம்னு சொல்லிட்டு. தென் அலோகேட் அண்ட் கிரியேட் a கோல் ஸ்பெசிபிக் போர்ட்ஃபோலியோ. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குறிக்கோளுக்கும் தனித்தனியா நீங்க வந்து ஒரு கோல் ஸ்பெசிஃபிக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா, சோ தட் நீங்க அந்த கோலும் ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் கோலுக்கு உங்க அமௌண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க பினான்சியலா ஃப்ரீடமா இருக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மானிட்டர் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பீரியாடிக்லி. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இங்க வந்து அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் இன்னைக்கு பண்ணிட்டு நம்ம நாளைக்கே வந்து டெய்லி வாட்ச் பண்ணிட்டு கூடாது. ஏன்னா இந்த முதலீடுலாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு லாங் டேர்ம், ஒரு நீண்ட கால முதலீடா தான் நம்ம பார்க்கணும். டெய்லி எவ்ரி மந்த் பாக்குறது, எவ்ரி டே பாக்குறது, இது வந்து அந்த மாதிரி கிடையாது. சிம்பிளா சொல்ல போனாக்கா இட் ஷுட் பி லாங் டேர்ம் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் இருக்கணும் உங்களுக்கு. அப்பதான் வந்து நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். இந்தியால வந்து என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவைலபிளா கரண்டா இருக்கு பாத்தீங்கன்னாக்கா, ரியல் எஸ்டேட். நிறைய பீப்புள் வந்து இன்னும் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பாலிசி எடுத்திருப்பீங்க. தென் வந்து
மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ ரீசெண்டா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இட் பிகம்ஸ் வந்து நல்லா வந்து ஃபேவரட்டான சப்ஜெக்டா ஃபார் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கு. பிகாஸ் நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்குது, அதுல ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, தென் வந்து டாக்ஸ் எஃபிஷியன்சி இருக்கு, தென் லிக்விடிட்டியும் இருக்கு. எப்போ நம்ம பணம் எடுத்துக்கலாம். ஸ்டாக்ஸ், டைரக்ட் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்றது, தென் பிக்ஸட் டெபாசிட், தென் கோல்டு. தங்கம் வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலியம் கூட முதலீடு பண்ணலாம். நீங்க பிசிக்கலா தங்கம் வாங்கணும் அவசியம் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட் மூலியம் முதலீடு பண்ணும்போது தங்கம் வந்து அது வந்து உங்களுக்கு பேப்பர்லெஸ்ஸா இருக்கும். மோரோவர் வந்து உங்களுக்கு அந்த தெஃப்ட் ஆயிடும், அந்த பயம்லாம் இருக்காது. தென் லிக்விடிட்டி ரொம்ப ஈஸி உங்களுக்கு அதுல. பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தட் இஸ் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இப்போதைக்கு இந்தியாவில் அவைலபிளா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா முக்காவாசி மக்கள் எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆப்வியஸா நம்ம என்ன ரியல் எஸ்டேட்ல முக்காவாசி பணம் இருக்கு. தென் வந்து கொஞ்சம் பேர் வந்து எஃப்டில ஒன்றும் பணம் இருக்கு. தென் மூணாவது கோல்டு. ஏன்னா சவுத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கோல்டு அது வந்து ஒரு அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா திங்க் பண்றோமா, ஒரு ஆஸ்பிஷியஸ் அசட்டா திங்க் பண்றோம். ஐ எம் நாட் சேயிங் இட் இஸ் ராங், இட் இஸ் குட். பட் ஆக்சுவலி என்ன பாத்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி தான் வந்து எல்லா அசட் கிளாஸ்லயும் பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ நம்மளோட போடுற முதலீடை வந்து நம்ம பிரிச்சு போட்டு அதை குறிக்கோள் நோக்கி இன்வெஸ்ட் பண்ணாங்கனாக்கா நம்ம வந்து பினான்சியலா ஃப்ரீடமா இருக்கலாம். ஸோ நம்ம வந்து முதலீடு பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை முதல்ல நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்கறது எப்ப நம்ம சேஃபா நம்ம முதலீடு பண்றது, சேஃப்டியா இருக்கா பார்ப்போம். தென் லிக்விடிட்டினாக்கா இன்னைக்கு போட நாளைக்கு, இப்போ நான் எனக்கு பணம் எனக்கு நாளைக்கு தேவைப்படுறது, ஒரு 2 டேஸ் தேவைப்படுறதா உடனே கிடைக்குமா, அந்த மாதிரி ஃபேக்டர். தென் ரிட்டர்ன்ஸ், நார்மலா எல்லாமே ரிட்டர்ன்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா. தென் கன்வீனியன்ட், தட் மீன்ஸ் நீங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்கீங்க, இட் ஷுட் பி வெரி ஆக்சசிபிள் ஃபார் யூ. whenever you need any சர்வீஸ், உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணும் உடனே நீங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும், கன்வீனியன்டா இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது வெளிப்படைத்தன்மை வந்து நம்ம போடுற முதலீடு வந்து எங்க எங்க முதலீடு பண்றாங்க, அந்த ஒரு வெளிப்படைத்தன்மை. டாக்ஸேஷன், எஸ் டாக்ஸேஷன் வந்து டாக்ஸ் ஆங்கிள் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கா. ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இது எல்லாமே இருக்கா, இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். உங்கள் முதலீடு எப்படி இருக்க வேண்டும். உங்க முதலீடு வந்து விலைவாசியை வந்து பீட் பண்றதா இருக்கணும். நீங்க போடுற முதலீடு வந்து விலைவாசியோட கூடுதலா நீங்க போடுற முதலீடு ரிட்டர்ன் வந்து கூடுதலா கொடுக்கணும். தென் அது வந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் இன்கம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். மூணாவது பாத்தீங்கன்னாக்கா ஆக்சசபிளா இருக்கணும், அதே நேரத்துல உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். நாலாவது பாத்தீங்கன்னாக்கா அது வந்து பல மடங்கு டெவலப் ஆகணும். தென் வந்து இட் ஷுட் பி எ லோ காஸ்ட். இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ல கவர் பண்றோம். பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இட் வில் கிவ் எ லிக்விடிட்டி, ரிட்டர்ன்ஸ், கன்வீனியன்ட், டிரான்ஸ்பரன்சி, டாக்ஸேஷன் எஃபெக்டிவும் கொடுக்குது உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வேலை செய்யறது அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் இன்வெஸ்டர் பணம் கொடுக்குறாரு, தென் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில முதலீடு பண்றோம். மியூச்சுவல் ஃபண்ட் எங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஸ்டாக்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. அங்க ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் கீழே வந்து ஒரு 10 ரிசர்ச் அனலிஸ்ட் இருப்பாங்க. அவங்களோட வேலையை என்ன பாத்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் 10 ஆண்டுகள்ல இந்த கம்பெனிங்கெல்லாம் வந்து ஒரு 10 மடங்கு, ஒரு 15 மடங்கு மேல போகும் நினைச்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த செக்டார் நல்லா போகும், நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து எனர்ஜி செக்டார் நல்லா இருக்கும், ஃபியூச்சர்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு நம்ம இந்தியால வந்து இட்ஸ் எமர்ஜிங் எக்கானமி. நம்ம இப்போ தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா இருக்கும், நம்ம ஃபியூச்சர்ல ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா வரப்போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த செக்டார் நல்லா டெவலப் ஆகும், அதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து இட் வில் ஜென்ரேட் லாங் டேர்ம் ரிட்டர்ன் பாஸ் பேக் டு இன்வெஸ்டர்ஸ். ஸோ இங்க மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு. தட் இஸ் ஒரு ப்ராப்பரான ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு, அவர் கீழே நான் சொன்ன மாதிரி தே வில் அனலைஸ் வாட் ஆர் த செக்டார்ஸ், என்ன செக்டார்ஸ் நல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல, எந்த ஸ்டாக்ஸ் நல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல, ஒரு 5 ஆண்டு, ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் ஒரு தாட் ப்ராசஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு லாங் டேர்மா தான் இருக்கணும். ஸோ நம்மளும் வந்து ஒரு 10 ஆண்டுகள்லாம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பண்றோம்னாக்கா அந்த ரிட்டர்ன் நம்ம கிடைக்கிறதுக்கு நம்ம ஃபுல்லா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். டிரான்ஸ்பரண்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம கொடுக்குற பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் கன்வீனியன்ட். நீங்க 24/7 எப்போ நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம், எப்போ முதலீடு பண்ணிக்கலாம்.
நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து லிக்விடபிள், எஸ். நீங்க ஒரு 2 டேஸ்ல பணம் வேணும்னாக்கா இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு 2 டேஸ்ல உங்க அக்கௌண்ட்ல, பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கும். இதே நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, திடீர்னு விற்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, இப்போ திருவள்ளூர் தாண்டி ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கனாக்கா, அந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும்னாக்கா உங்களால உடனே விற்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா சேலஞ்சிங்கா தான் இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற ரேட்டுக்கு வரமாட்டாங்க. மோர் ஓவர் ப்ரைஸும் பாத்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்பரண்டா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. நீங்க வந்து அங்க இருந்தே வந்து ஈஸியா வந்து இன்வெஸ்ட் பண்றதும் டிரான்சாக்ஷன் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் இட் வில் கிவ் a குட் ரிட்டர்ன் இன் a லாங்கர் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். தென் வந்து ரிஸ்க் டைவர்சிஃபை, எஸ், லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல. உங்களுக்கு தேவையான ஃபண்ட் எதுவும் பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நல்ல அட்வைசரை நீங்க அணுகலாம். லைக் லாபம் மாதிரி அவங்க வந்து தே வில் கைட் இன் a குட் வே டு யூ உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் ரெகுலேட்டட் பை செபி. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பேங்க்குக்கெல்லாம் யார் ரெகுலேட் பண்றாங்க பாத்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ. அதே மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கெல்லாம் யார் ரெகுலேட் பண்றாங்க பாத்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்டு, தென் ஸ்டாக் மார்க்கெட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா செபி. ஸோ இவங்க தான் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஸோ அவங்களோட சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் தான் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் பேசிக்லி ப்ரொடெக்டிங் த இன்வெஸ்டாரோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றதா. இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன பெனிஃபிட்டோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவோம், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்க, ஃபெசிலிட்டிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா எஸ்ஐபி. எஸ்ஐபி நார்மலா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது வந்து மாதம் மாதம் முதலீடு பண்றது. ஸோ நம்ம ஒரு சேலரிட் பீப்புளா இருக்கிறோம்னாக்கா நம்மளால வந்து ஒரு ஒன் டைம் லம்சமா போட முடியாது. நம்ம வந்து மாசம் மாசம் முதலீடு பண்றதா பண்ணலாம். வர சம்பளத்துல ஒரு ஒரு அமௌண்ட் வந்து மாசம் மாசம் முதலீடு பண்ணிட்டு வந்துருந்தாங்க, நம்மளோட சேவிங்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து எஸ்ஐபி வந்து சிம்பிளா சொல்லணும் பாத்தீங்கன்னாக்கா, போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டி போடுறோம்லங்க. ஆர்டி போட்டீங்கன்னாக்கா நம்ம எப்படி போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இப்போ ஆர்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து 7% அந்த ரேஞ்சில் கிடைக்கும். இப்போ ரெப்போ ரேட் வரை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எஸ்ஐபியில் அதே நீங்கள் வந்து மாசம் மாசம் முதலீடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு நீண்ட காலமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள், 10 ஆண்டு காலமோ ஒரு 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 15 ஆண்டு காலம் எஸ்ஐபி முதலீடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இதோட டபுளா உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னாக்கா நீங்க வந்து ஒவ்வொரு மாசமும் நீங்க வந்து பை பண்றீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. ஒவ்வொரு மாசமும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு மாசம் மார்க்கெட் ஏறி ஏறி இறங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைச்சிடும் உங்களுக்கு லாங் டேர்ம்ல. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முதலீடா இருக்கும் எஸ்ஐபி. எஸ்டிபி. எஸ்டிபின்றது என்ன பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் சொல்லுவோம். அதாவது வந்து இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ மார்க்கெட் நம்ம மேலேயே இருக்கு, மார்க்கெட் இறச்சா என்ன பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு லம்சம் பணத்தை நம்ம வந்து ஒரு 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 கடன் பத்திரம் உள்ள டெட் ஃபண்ட் சொல்லுவோம், அதுல முதலீடு பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு மாசம் மாசம் நம்ம வந்து ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு எப்பப்பெல்லாம் இறங்குதோ அப்பப்பெல்லாம் மாத்திக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுனாக்கா நீங்க வந்து மார்க்கெட் டைமிங் பண்றீங்க, எப்பப்பெல்லாம் இறங்க அப்போ அப்போ நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஏற்ற இறக்கங்கள்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது எஸ்டிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. எஸ்டபிள்யூபி பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம வந்து மாதம் மாதம் ஒரு வருமானம் வரணும். இப்போ நம்ம பேங்க்ல எஃப்டி போட்டோம்னாக்கா நமக்கு மாசம் மாசம் வந்து ஒரு வட்டி கொடுப்பாங்க, ஒரு 7% 7.5%. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயும் பாத்தீங்கன்னாக்கா சில ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு, ஹைபிரிட் கேட்டகரி சொல்லுவோம். அந்த கேட்டகரியில பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, தென் வந்து ஹைபிரிட் ஈக்விட்டி ஃபண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து முதலீடு பண்ணீங்கன்னாக்கா நீங்க மாசம் மாசம் எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் போட்டு 8% நீங்க வந்து உங்களோட தேவைகளுக்கு நீங்க எடுத்துக்கலாம். பட்னா அந்த பேலன்ஸ் எடுத்த பணம் நீங்க வந்து லாங் டேர்ம் விட்டீங்கன்னா அது அப்படியே ரீகூப் ஆயிடும் உங்களுக்கு. ஒரு எஃப்டிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் எஸ்டபிள்யூபி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாப் அப்ன்றது என்ன பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து எப்பப்பெல்லாம் நம்ம கையில காசு இருக்கோ அப்பப்போலாம் வந்து நம்ம ஒரு டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ டாப் அப் பண்ணும்போது என்ன ஆகும்னா பயன் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 10 இயர்ஸ்ல அச்சீவ் பண்றதை நம்ம ஒரு 7 இயர்ஸ்ல அச்சீவ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ நான் சொன்னதுதான் அப்படியே உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், எஸ்ஐபி டாப் அப். இந்த எஸ்ஐபி டாப் அப்போட பலனை பத்தி நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். லாஸ்ட் லம்சம். லம்சம் முதலீடு பண்ணலாம். நமக்கு ஒரு போனஸ் வருது, ஒரு 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 அமௌண்ட் கிடைக்கிறதுனாக்கா ஒரு ஒன் டைமா ஒரு நம்ம வந்து ஒரு நல்ல ஃபண்டா பார்த்து
இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னாக்கா லாங் டேர்முக்கு நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்லைட் சார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வந்து லோன்ல வாங்கியிருப்பீங்க. ஸோ லோன்ல வாங்கின வீடு பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே நான் போட்டிருக்கேன் இல்லுஸ்ட்ரேஷனு. நம்ம வந்து 1 கோடி ரூபா ஒரு வீடு வாங்கியிருக்கோம், லோன் எடுத்திருக்கோம் அந்த வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.5%. அதுக்கு 30 வருஷம் இஎம்ஐ போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா மாச இஎம்ஐ வந்து 76,000 76,891 ஆகுது. 30 வருஷம் கழிச்சு நீங்க வந்து அந்த லோனுக்கு ரீபேமெண்ட் எவ்வளவு பண்ணிருப்பீங்க பாத்தீங்கன்னாக்கா, நீங்க வாங்கின ப்ராப்பர்ட்டி அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபா. ஆனா நீங்க பே பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2.25 கோடி ரூபா. அதாவது வந்து 3 மடங்கு நீங்க கொடுத்துருப்பீங்க. அதுக்குள்ள அந்த 30 வருஷத்துல அந்த அந்த வாங்கின வீடோட விலையும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா ஏறி இருக்காது, அதுவும் பாதி இறங்கி இருக்கும். சோ இந்த 2.25 கோடியில என்ன காம்போனன்ட் வந்து பெருசா அஃபெக்ட் ஆகும் பாத்தீங்கன்னாக்கா, அந்த வட்டின்ற டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் 1.25 கோடி வட்டியே வந்து பேங்க் வந்து எடுத்திருப்பாங்க. பேலன்ஸ் 1 கோடி ரூபா பிரின்சிபல். சோ இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இங்க 1 கோடி ரூபா லோன் நீங்க ஆல்ரெடி ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கியிருக்கீங்கன்னாக்கா, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், நீங்க மாச இஎம்ஐ வந்து 76,891 ரூபாய் இஎம்ஐ பே பண்றீங்க. அதுல இருந்து ஒரு 10%, அதாவது ஒரு 7,000 ரூபாய் எடுத்து ஈக்குவலண்டா அந்த இஎம்ஐ பே பண்ணும் சைமல்டேனியஸா நீங்க பே பண்ணிட்டு ஒரு எஸ்ஐபில போட்டு வந்தீங்கன்னாக்கா, அதே 30 வருஷத்துக்கு 7,000 ரூபாய் உங்களுக்கு 30 வருஷம் கழிச்சு 7,000 மாசம் மாசம் பே பண்ற எஸ்ஐபி அமௌண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா 3,9,44,528 ரூபாய். ஸோ இங்க இங்க 2.25 கோடி ரூபாய் நீங்க பே பண்ணிருக்கீங்களா, அந்த அமௌண்ட் நீங்க அப்படியே இங்க ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணி உங்க கையில ஒரு 32 lakhs அண்ட் ஆடு வந்து உங்க கையிலயும் இருக்கும். ஸோ நான் என்ன இங்க சொல்ல வர்றது என்னன்னாக்கா, நிறைய பேர் நம்ம வந்து என்ஆர்ஐஸ் வந்து நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, ப்ராப்பர்ட்டி லோன்ல வாங்குறாங்க. வாங்கும்போது இஎம்ஐ பே பண்றாங்க. இஎம்ஐ பே பண்ணும்போது அதுல வந்து முக்காவாசி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே பாதி போயிடுது. நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை ரெக்கவர் பண்ணணும். அதே நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து கையில ஒரு ஒரு வெல்த்தும் கிரியேட் ஆகணும்னாக்கா, என்னோட சிம்பிள் அட்வைஸ், நீங்க எவ்வளவு லோன் அமௌண்ட் எடுக்கிறீங்களோ, எவ்வளவு இஎம்ஐ அதுக்கு பே பண்றீங்களோ அதுல இருந்து 10% ஈக்குவலண்டா நீங்க எஸ்ஐபி பே பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு ஃபியூச்சர்ல இந்த லோன் அமௌண்ட்டையும் சீக்கிரமா நீங்க அடைச்சிடலாம். அதே நேரத்துல இந்த சைடு வந்து வெல்த்தை கொஞ்சம் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் அ பெஸ்ட் சொல்யூஷன். நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் ப்ராக்டிக்கல் லைஃப்ல நல்லா வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் லோனை வந்து ஒரு 7 8 இயர்ஸ்ல அடைச்சிருக்காங்க. ரெண்டாவது பவர் ஆஃப் டாப் அப். அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி எஸ்ஐபி, எஸ்ஐபி டாப் அப் எஸ்ஐபி. நிறைய பேருக்கு 1 கோடி ரூபா சேர்க்கணும் ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கணும். எனக்கு என் அக்கௌண்ட்ல வந்து இன்னைக்கு 1 கோடி ரூபா இருக்கணும்ப்பா, ஒரு 10 இயர்ஸ்ல ஒரு கோடி ரூபா இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஈக்விட்டி எஸ்ஐபி. அதாவது எஸ்ஐபி ஒரு அமௌண்ட் வந்து மாசம் மாசம் 7,000 ரூபாய், 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 23 வருஷம் நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதே வந்து நீங்க எவ்ரி இயர் ஒரு 10% டாப் அப் பண்றீங்க. ஏன்னா நம்ம வருஷம் வருஷம் ஒரு சேலரி கிடைக்கும். அந்த ஹைக் அமௌண்ட்டை அப்படியே வந்து எஸ்ஐபில நீங்க டாப் அப் பண்ணீங்கன்னாக்கா, இங்க 23 வருஷத்துல நீங்க 1 கோடி ரூபா சேர்க்கறத நீங்க வந்து ஒரு 17 18 இயர்ஸ்ல நீங்க 1 கோடி ரூபா சேர்த்துடலாம். ஸோ தட் இஸ் அ மேஜிக் உங்களுக்கு. இதுதாங்க இந்த செஷனோட கடைசி ஒரு கிளைமேக்ஸ் சொல்லலாம். பிகாஸ் ஏன் கோல் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு இதுல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு. என்னன்னாக்கா, ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல growth மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்காரு வச்சுங்க. XYZ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா இப்போ பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 3 கோடி ரூபா 70 லட்ச ரூபாய். அதாவது நீங்க போட்ட 10 லட்ச ரூபாய் வந்து 3 கோடி ரூபா 70 லட்ச ரூபாய். சப்போஸ் அதை வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு சப்போஸ் எடுத்திருந்தாருனாக்கா, ஒரு 1,50,000 ரூபாய் வந்து ஒரு மொபைல் வாங்குறதுக்கோசரம் எடுத்து ஒரு வித்ரா பண்ணிருக்காருனாக்கா, அது என்னவா இருந்திருக்கும் பாத்தீங்கன்னாக்கா, 3 கோடி ரூபா 70 லட்ச ரூபா ஆக வேண்டிய பணம் வந்து இந்த 1,50,000 மொபைல் போன் எடுத்ததுனால 3 கோடி ரூபா 20 லட்ச ரூபா ஆயிப்போச்சு. அதாவது 50 லட்ச ரூபா ஸ்ட்ரெயிட்டவே நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மிஸ் பண்றோம். ரெண்டாவது, அது மட்டும் இல்லாம ரூபா வந்து 3 கோடி 70 லட்ச ரூபா ஆயிருக்க வேண்டிய பணம் வந்து 2 கோடி 60 லட்ச ரூபா ஸ்ட்ரெயிட்டாவே 1 கோடி ரூபா காலி ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம வந்து 5 லட்சம் எடுத்திருக்கோம். மூணாவது, நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி, நிறைய பேர் இந்த கோவிட் டைம்ல நிறைய எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படுறது. ஸோ அந்த இதுக்கோசரம் நம்ம வந்து 10 லட்சம் எடுத்திருக்கோம். போட்ட 10 லட்சம் மொத்தமா எடுத்துறோம். எப்போ ஒரு 10 இயர்ஸ்ல எடுத்திருக்கோம். ஆக்சுவலா அந்த 10 lakhs வந்து
நீங்க இது எடுக்காம இருந்தீங்கன்னா 3,70,00,000 இருக்கும். பிகாஸ் நீங்க மொபைல் வாங்கியிருக்கீங்க, தென் வெக்கேஷன் போயிருக்கீங்க, இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் எடுத்திருக்கீங்க, தென் ஃபேமிலி எமர்ஜென்சிக்கு ஒரு 10 லட்சம் எடுத்திருக்கீங்கனாக்கா உங்களுக்கு வந்து 1,90,00,000. இங்க நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஆக்சுவலா 10 lakhs 3,70,00,000 ஆயிருக்க வேண்டியது. நம்ம பிகாஸ் ஆஃப் இந்த எக்ஸ்பென்சஸ் எடுத்ததுனால இது வந்து அப்படியே வந்து 50% நம்மளோட லாபம் வந்து கம்மியாயிடுது. ஸோ இங்க ஓவராலா நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இந்த மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கோ இல்ல வெக்கேஷன் போறதுக்கோ இல்ல ஃபேமிலி எமர்ஜென்சிக்கோ செப்பரேட்டா ஒரு ஒரு அலோகேட் பண்ணியிருந்தோம்னா ஃபண்ட் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னாக்கா, ஒரு மொபைல் வாங்குறோம்னா ஒரு 1 இயர்ல நம்ம வந்து ஒரு மாசம் மாசம் ஒரு முதலீடு செஞ்சோம்னா ஒரு 1 இயர் கழிச்சு மொபைல் வாங்கியிருக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு 5 இயர்ஸ்ல நம்ம வந்து 4 or 5 இயர்ஸ்ல ஒரு வேர்ல்டு டூர் டிராவல் பண்றோம், அதுக்கு ஒரு 5 லட்சம் செலவாகுதுனாக்கா அதை வந்து இப்போத்துல பிளான் பண்ணியிருந்தோம்னாக்கா, ஸோ தட் நம்ம வந்து 5 லட்ச ரூபா வந்து இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம அந்த வெக்கேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி எமர்ஜென்சி டெஃபினட்டா எல்லாருக்குமே நான் சொல்ல வருதுனாக்கா, எல்லாருமே எமர்ஜென்சி ஒரு ஃபண்ட் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. நாளைக்கு எமர்ஜென்சி எப்படின்னா வரலாம். ஸோ அந்த தேவைகளுக்கு அந்த பணத்துல இருந்து எடுக்கலாம். ஸோ இங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் செப்பரேட்டா இது வந்து ஆஹ், ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு, இது வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு, இது வந்து என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு, தென் வந்து இது வந்து நான் வந்து ஒரு வெக்கேஷன் ட்ரிப்புக்கு அப்படின்னு செப்பரேட்டா அலோகேட் பண்ணி வச்சீங்கன்னாக்கா, ஸோ தட் உங்களோட எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை வெல்த் கிரியேஷனை நீங்க வந்து அஃபெக்ட் பண்ணாம நீங்க அந்தந்த அந்தந்த கோலுக்கு நீங்க அலோகேட் பண்ண பணத்துல இருந்து எடுத்தீங்கன்னாக்கா, ஸோ தட் உங்க வெல்த் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால தான் கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப தேவைன்னு நான் இங்க உங்களுக்கு சொல்ல வர்றது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம வந்து நார்மலா எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆஸ் யூஷுவல் என்ஆர்ஐஸ்க்கு பாத்தீங்கன்னாக்கா பேன் கார்டு கம்பல்சரி, தென் வந்து பாஸ்போர்ட் காப்பி கம்பல்சரி, தென் போட்டோ ஐடி ப்ரூஃப் அண்ட் பேன் அண்ட் ஆதார் கார்டு இஸ் நெசசிட்டி கிடையாது, இருந்துன்னா கொடுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ கேவைசி வந்து இந்த மேஜர் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், பேன் கார்டு அண்ட் திஸ் திங் போட்டோ. ஸோ அண்ட் கேவைசி ஃபார்ம் முடிச்சிங்கனாக்கா அதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்க முதலீடு வந்து நீங்க ஆன்லைன்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நாங்க உங்களுக்கு சொல்ல வர்றது வந்து, மோஸ்ட்லி நம்ம பீப்புள் எல்லாம் என்ஆர்ஐஸ்ன்றதுனால ஐ வாண்ட் டு ஷேர் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். பிகாஸ் இது மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்கும் சூட்டபிளா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மிரே அசெட்ல நாங்க கிஃப்ட் சிட்டி ஃபண்ட்னு ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம். இந்த கிஃப்ட் சிட்டி ஃபண்ட் என்னன்னாக்கா ஒன்லி ஃபார் என்ஆர்ஐஸ்க்கு, என்ஆர்ஐஸ் பீப்புள் எஸ்பெஷலி எல்லா கண்ட்ரிஸ்லயும் இன்வெஸ்ட் எல்லா கண்ட்ரிஸ்லயும் வாழ்ற எல்லா மக்களுக்கும் இந்த கிஃப்ட் சிட்டி வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அது என்னன்னாக்கா, நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களோட ஓன் கரன்சிலே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மோர் ஓவர் இது வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ற முதலீடு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ, டாக்ஸே கிடையாது. அதாவது வந்து நானும் டாக்ஸ் பிடிக்க மாட்டேன், சப்போஸ் நீங்க வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்குன்னா அங்கேயும் டாக்ஸ் கிடையாது. ஸோ டோட்டலி டாக்ஸ் ஃப்ரீ உங்களுக்கு. மோர் ஓவர் வந்து எந்த ஒரு எக்ஸிட் லோடும் கிடையாது. இது வந்து எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மேஜரா வந்து பாத்தீங்கன்னா எங்களோட எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கிஃப்ட் சிட்டின்றது என்ன சொல்லிடுறேன். இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி தான் ஆரம்பிச்சோம். ஒன்லி ஃபார் என்ஆர்ஐஸ் கோசரம் ஆரம்பிச்சோம் நாங்க. ஸோ என்ஆர்ஐ பீப்புளுக்கு எக்ஸ்க்ளூசிவ் என்ஆர்ஐஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து முதலீடு பண்ற அமௌண்ட்டும் அதுல வர கெயினும் டாக்ஸ் கிடையாது நான் சொன்ன மாதிரி. அதே நேரத்தில் அவங்க ஓன் கண்ட்ரில டாக்ஸ் இல்லைனாலும் டாக்ஸ் கிடையாது. தோ ஸோ இந்த கிஃப்ட் சிட்டில பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இட்ஸ் ஃபிளெக்ஸி கேப் அப்ரோச் இருக்கு. அதாவது வந்து நீங்க கொடுக்குற பணத்தை எங்களோட எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம். என்னென்ன ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, எங்களோட எக்ஸிஸ்டிங் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், பிளஸ் வந்து எங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் அண்ட் கன்சம்ஷன் ஃபண்ட், மொத்தம் 5 ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ டோட்டலா வந்து இது டைவர்சிஃபைட் ஃபண்ட். இது இதுல எக்ஸிட் லோடும் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி சூட்டபிள் ஃபார் என்ஆர்ஐஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒன்று. தென் வந்து கேவைசி முக்கியமான பாட்டு. ஒரே நிமிஷம் இருங்க சொல்லிடுறேன்.
கேவைசி, அதாவது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கேவைசில இந்த பேனு ஆதார் இந்த எதுவுமே தேவைப்படாது நீங்க இன்னும் முதலீடு பண்றதுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாஸ்போர்ட் அண்ட் நீங்க பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க பேங்க் ப்ரூஃப் மட்டும் நீங்க ஆன்லைன்ல கொடுத்தீங்கன்னாக்கா தென் இட் வில் இன்வெஸ்ட் வெரி ஈஸிலி. அண்ட் நம்மளோட இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டோரியில நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் வந்து லாஸ்டா நான் கவர் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னாக்கா டாக்ஸேஷன் பாயிண்ட். என்னன்னாக்கா என்ஆர்ஐஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நம்ம வந்து நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த கேபிட்டல் கெயின் வரும். கேபிட்டல் கெயின் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாங் டேர்ம் கேபிட்டல் இங்க என்ன கெயினோ அது நீங்க பே பண்ணுவீங்க. அதை தவிர 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க ஏஎம்சி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல. அந்த 10% டிடிஎஸ் பிடிக்க கூடாதுனாக்கா நீங்க டிடிஏ ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா 10% டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அண்ட் இதே கிஃப்ட் சிட்டில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா அந்த 10% டிடிஎஸ் உங்களுக்கு வராது. ஸோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இனிமேல் ஏதாவது கொஸ்டின்ஸ்லாம் நீங்க சொல்லுங்க, டெஃபினட்டா நான் ஆன்சர் பண்றேன்.